தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரசித்தி பெற்ற செண்பகவள்ளி அம்மன் உடனரை பூவனநாத சுவாமி கோவிலின் பங்குனி திருவிழா தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் முத்துராமன் இணைக்கிறார். வணக்கம் முத்துராமன், விவரம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செண்பக அம்மன் கோவில் பங்குனி திருவிழா தேரோட்டம் கோவில்பட்டியில் கோலாகலமாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி செண்பக அம்மன் கோயில் பூவநாத சுவாமி திருக்கோயில் பங்குனி திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செண்பகவள்ளி அம்மன் உடலுரை ஸ்ரீ பூவநாத சுவாமி திருக்கோயில் பங்குனி திருவிழா ஆண்டுதோறும் மிக விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான பங்குனி திருவிழா ஏப்ரல் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் இரவு 7 மணி அளவில் சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சப்பரத்தில் திரு வீதி உலா நடைபெற்றது. 9ஆம் திருவிழாவான இன்று திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சாமி அம்மாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாரணை நடைபெற்றது. இதையடுத்து மற்றும் அம்பாள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து மேலதாளம் முழங்க முதலில் அம்பாள் தேர், அதைத் தொடர்ந்து சுவாமி 4 தேர் ரதங்களையும் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி பொறுத்தரும் வடம்பிடித்து விட்டு வரப்பட்ட தேர் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து வைத்தனர். 10ஆம் நாளான நாளை 14 தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் 15ஆம் தேதி தெப்பத் திருவிழா நடைபெறுவது தேரோட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தனர் குறிப்பிட்டார். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.